நிறைய புரோட்டீன் எடுத்துக்க சொல்றேன். அதெல்லாம் விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களோட ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட பிளேட்லயோ அன்றாட மீல்ஸ்ல ஒரு 2, 3 கலராத காய்கறிகள் பழங்களோ இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஒரு பிக்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கும்போது அது ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட். அன்னைக்கு நம்ம ஸ்கின்னோ இதுவோ பண்ற டேமேஜை வந்து குறைக்கிற விதமா தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னால என்னன்னே தெரியாது. தெர் இஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது பாடி அப்படின்னா, ஒரு ஆக்சிடேட்டிவ் மாலிக்யூல், சிங்கிள் ஆக்சிஜன் மாலிகுலை ரிலீஸ் பண்ணும். அந்த மாலிகுல் வந்து ஒரு குரங்கு வந்து ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் போய் கழிச்சிட்டு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாலிகுலை கட்டி போட்டு அந்த மாலிகுலை அமுக்குறது ஒரே விஷயம் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ இது வந்து நம்ம சாப்பாடு விதத்துல கலர் கலர் காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது சாப்பிடும்போது இந்த ஸ்ட்ரெஸ் போய் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்றது குறைவாகும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். கார்லிக் ரொம்ப நல்ல விஷயம். பூண்டு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட் இப்படி ராவா சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி சாப்பிட்டாலும் அது பெனிஃபிட் தாங்க.